சிறந்த இதழியலாளர்களுக்கு ஆண்டுதோறும் கலைஞர் எழுதுகோல் விருது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதியன்று வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதன்படி 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோல் விருது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்தி ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ் மற்றும் நக்கீரன் இதழ் ஆசிரியர் நக்கீரன் கோபால் ஆகிய இருவருக்கும் கலைஞர் எழுதுகோல் விருது அறிவிக்கப்பட்டது. இந்த விருது வழங்கும் விழா சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அப்போது நியூஸ் 7 தமிழ் செய்தி ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ் மற்றும் நக்கீரன் கோபால் ஆகிய இருவருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு சான்றிதழ் மற்றும் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஆகியவற்றை வழங்கி கௌரவித்தார். இதழியல் துறையில் சமூக மேம்பாடு, விளிம்பு நிலை மக்களின் மேம்பாடு, பெண்களின் முன்னேற்றம், பாலின சமத்துவம் ஆகியவை குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகளின் வாயிலாக சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளார். அதற்கு சான்றுதான் அவர் பெற்றுள்ள பல விருதுகள். இத்தகைய சிறந்த அனுபவங்களின் மூலம் தற்பொழுது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியராக உயர்ந்துள்ளார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் டிஜிட்டல் பிரிவு தலைமை அதிகாரியாகவும் பணியாற்றி வருகிறார். தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் பெண் செய்தி ஆசிரியராக உயர்ந்துள்ள சுகிதா சாரங்கராஜ் நியூஸ் 7 தமிழின் முக்கிய நிகழ்ச்சிகளான கேள்வி நேரம், வியூகம், அரசியல் விவாதம் போன்ற நிகழ்ச்சிகளின் நெறியாளராகவும் விளங்கி வருகிறார். போற்றத்தக்க வகையில் சுகிதா சாரங்கராஜ் ஊடகத்துறையில் ஆற்றி வரும் இதழியல் துறை பணிக்காகவும் அவரது பங்களிப்பை பாராட்டியும் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவருக்கு தமிழ்நாடு அரசு கலைஞர் எழுதுகோல் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் பெண் செய்தி ஆசிரியர் என்கிற பெருமையை பெற்றுள்ள சுகிதா சாரங்கராஜ் தற்போது தமிழ்நாடு அரசின் கலைஞர் எழுதுகோல் விருது பெற்ற முதல் பெண் ஊடகவியலாளர் என்கிற மகுடத்தையும் சூடியுள்ளார். இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சுகிதா சாரங்கராஜ் கலைஞர் நூற்றாண்டு மற்றும் மகளிர் தினத்தையொட்டி தனக்கு வழங்கப்பட்டுள்ள கலைஞர் எழுதுகோல் விருது தன்னை போல் ஊடக உலகில் பணியாற்றி வரும் பெண்களுக்கு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் வழங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். ஒரு சிறிய கிராமத்திலிருந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு பத்திரிகை துறைக்கு வர வேண்டும், பத்திரிகையாளர் ஆக வேண்டும் என்ற கனவோடு பத்திரிகை துறையை மட்டுமே நம்பி சென்னைக்கு வந்த எனக்கு 20 ஆண்டுகள் கழித்து பத்திரிகை துறைக்கு கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் உயரிய விருதை தமிழ்நாடு முதலமைச்சர் எனக்கு இந்த மகளிர் தினத்தில் வழங்கி இருப்பதும் மகளிர் மேம்பாட்டை, மகளிருடைய உழைப்பை அங்கீகரிக்கும் ஒன்றாக பார்க்கிறேன். இந்த விருதினை நான் எதிர்வரும் காலங்களில் தற்போது பத்திரிகை துறையில் உழைக்கக்கூடிய பெண்களுக்கும் இனி வரும் பெண்களுக்கும் ஒரு ஊக்க சக்தியாக, ஒரு நம்பிக்கையாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த விருதினை தமிழ்நாட்டில் அச்சு, காட்சி, டிஜிட்டல் என எந்த ஊடகத்திலும் பணிபுரியக்கூடிய அனைத்து பெண்களுக்குமான ஒன்றாக உரித்தாக்குகிறேன். இதேபோல் நக்கீரன் இதழாசிரியர் நக்கீரன் கோபாலுக்கும் கலைஞர் எழுதுகோல் விருது வழங்கி தமிழ்நாடு அரசு கௌரவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் எளிய குடும்பத்தில் பிறந்து இதழியல் ராஜாங்கம் நடத்தி வருபவரும் பத்திரிகையாளர்களால் அண்ணன் என அன்போடு அழைக்கப்படுபவருமான நக்கீரன் கோபாலுக்கும் கலைஞர் எழுதுகோல் விருது வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கௌரவித்துள்ளார். மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து நெருக்கடிகளை சமாளிக்க உதவியாக இருந்த முத்தமிழறிஞர் பெயரால் அந்த கலைஞர் எழுதுகோல் விருது இன்னைக்கு நக்கீரனுக்கு கிடைச்சிருக்குங்கிறது, அதுவும் இந்த நல்லாட்சி புரிகிற எங்கள் அன்பு அண்ணன் தளபதி அவர்கள் கையால் நீங்கள் இந்த விருதை வாங்கினதுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. சில விருதுகளால் ரொம்ப பெருமை அடைவோம்ல, அப்படி பெருமை அடைக்கிற ஒரு மிகப்பெரிய விருதாக நாங்கள் இந்த விருதை பார்க்குறோம். நிச்சயமாக நக்கீரனுடைய பணி தொடர இந்த விருது எங்களுக்கு ஆதரவாக இருக்கும்.